ஆக்டர் சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு முன்பே வந்து இறந்து விட்டாங்க. அவங்களோட இறப்பானது அப்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ ஆக்டர் சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு தொடர்பா வந்து பல பெயர் வந்து அவங்க மேல வந்து பல காசிப்பான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சௌந்தர்யா அவர்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திரையுலகில் ஒரு முன்னணி கதாநாயகா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடையும் கமலஹாசன் அவர்களுடையும் விஜயகாந்த் அவர்களுடையும் வந்து பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வந்து நடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னணி கதாநாயகர்களே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களோட டேட்டுக்காக வெயிட் பண்ணி வந்து படம் நடித்த காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொலை தொடர்பாக வந்து என்ன ஒரு விஷயங்கள் பரவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பாபு அவர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வந்து சௌந்தர்யா அவர்களிடம் இருந்திருக்கு. இந்த கொலைக்கு வந்து பண்ணிய முக்கிய காரணமாக வந்து மோகன் பாபுவாக தான் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காசிப்பான விஷயங்கள் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சிட்டி மல்லு அப்படிங்கிற ஒருவர் வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலையில் மோகன் பாபு அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். இது வந்து தற்செயலான ஒரு மரணம் கிடையாது. இது வந்து ஒரு கொலையாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிலும் புகார் அளித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல நியூஸ் சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மல்லு இப்போ வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரகு அவர்களிடம் வந்து கேட்டிருக்காங்க. யார் அவர்கள் ரகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சௌந்தர்யா அவர்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகு. அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொய்யான தகவல். இது வந்து யாரும் முற்றிலும் நம்ப வேணாம். எனக்கும் மோகன் பாபு அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருட காலமா ஒரு நல்ல நட்புறவு இருந்துட்டு இருக்கு. இந்த பொய்யான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரகு அவர்கள் இன்டர்வியூல ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க.